Dear friends, Excel program யூஸ் பண்ணி ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஃபோல்டர்ஸை விண்டோஸில் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஷீட்டில் 33 பேருங்களை என்டர் பண்ணியிருக்கு. இந்த பேருங்களை யூஸ் பண்ணி 33 ஃபோல்டர்ஸை இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆர்டிங்கிற இந்த ஃபஸ்ட்டு நேமுக்கு பக்கத்தில் உள்ள இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ள எம்டின்னு கேபிட்டலில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ டபுள் கொட்டேஷன் மார்க் உள்ள இந்த பேரை என்டர் பண்ணணும். இப்போ டபுள் கொட்டேஷன் மார்க் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆர்டிங்கிற அந்த பேரை என்டர் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதே பேட்டர்னில் கீழே உள்ள எல்லா பேருங்களையும் இதுக்கு கீழே கொண்டு வரணும். அதுக்கு நான் ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளாஷ் ஃபில்லோட ஷார்ட்கட் Ctrl+E. இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஈயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இதே பேட்டர்னில் எல்லா பேரும் கீழே என்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த காலம் சீல உள்ள எல்லா பேருங்களையும் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கண்ட்ரோல் பட்டனையும் ஷிஃப்ட் பட்டனையும் சேர்த்து அமைக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இருக்கிற ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த சி காலத்தில் உள்ள எல்லா பேரும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த எக்ஸல் ஷீட்டை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் நேம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இங்கே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ உள்ளே போய் இந்த டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபைல் நேமோட பக்கத்தில் இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் தெரியலை. அது தெரியறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த வியூ டேபை ஓப்பன் பண்ணி இதில் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷனை டிக் பண்ணணும். இப்போ நான் இதை டிக் பண்ணுறேன். டிக் பண்ண உடனே இந்த நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பக்கத்தில் TXTன்னு அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தெரியுது. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நாம் அங்கே காப்பி பண்ண பேருங்களை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் TXTன்னு இருக்கிறத BATன்னு மாற்றணும். அதாவது இதை இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஒரு பேட்ச் ஃபைலாக மாற்றணும். அதுக்கு நான் இதுக்கு மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரீநேமை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே TXTங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு BATன்னு டைப் பண்ணி என்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட்னு கேட்குது. எஸ்ஸுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது .BATன்னு விண்டோஸ் பேட்ச் ஃபைலாக மாறிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே நாம் அங்கே காப்பி பண்ண பேருங்களில் இதில் ஃபோல்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 33 ஃபோல்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேட்ச் ஃபைல் நமக்கு தேவையில்லை. அதை நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ இதில் மொத்தம் 33 ஃபோல்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸல் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஃபோல்டர்ஸை ஒரே சமயத்தில் நாம் க்ரியேட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.